வணக்கம் பவித்ரா. அதாவது நாகையில் ஃபைபர் படகு மீனவர்களுக்கும் விசைப்படகு மீனவர்களுக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனையில் ஃபைபர் படகு மீனவர்கள் 2 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் நீதி கேட்டு 2 தாலுகா மீனவர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் இன்னைக்கு ஈடுபட்டு இருக்காங்க. அதாவது கடந்த 25ஆம் தேதி இரவு நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து 2 நாட்டிக்கல் மைல் தொலைவில் அக்கரைப்பேட்டையை சேர்ந்த கிராமத்தை சேர்ந்த ஒரே குடும்பத்தில் உள்ள 3 மீனவர்கள் கடலில் மீன் பிடிக்கும் போது சிச்சாங்குப்பத்தை சேர்ந்த விசைப்படகு மீனவர்களுடன் ஏற்பட்ட தகராறுல 2 பேர் உயிரிழந்தாங்க. ஒருவர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றன. இந்த நிலையில உயிரிழந்த மீனவர்கள் மரணத்திற்கு நீதி கேட்டு இழுவை மடி வலையை தடை செய்ய வேண்டும், 1983 நாட்டுப்படகு மீனவர்களுக்கு கட்டப்பட்ட சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கீழ்வேலூர் மற்றும் வேதாரண்ய தாலுகாவை சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட மீனவர் கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. இந்த நிலையில 3 நாள் போராட்டத்தில் இன்று 3வது நாளான நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர்கள் அலுவலகத்தில் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் அவர்கள் இன்னைக்கு உயிரிழந்த மீனவ குடும்பத்திற்கு நீதி வழங்க வேண்டும், 1983ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட நாட்டுப்படகு மீனவர்களுக்கான சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், இழுவைமடி வலையை தடை செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அவங்க வலியுறுத்தி கோஷங்களை எடுத்துனாங்க. இதுல கீழ்வேலூர் வேதாரண்ய தாலுகால உள்ள மீனவர்கள் ஒரு 15க்கும் மேற்பட்ட வேன்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காலை முதலே கூஞ்சி வந்தாங்க. இதனால மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சுமார் பரபரப்பாகவே இருந்து வந்தது. இந்த நிலையில இந்த ஆர்ப்பாட்டம் தற்போது நடைபெற்று முடிந்திருக்கிறது. இவங்க மீனவர்கள் மாவட்ட ஆட்சியர் தங்களுடைய கோரிக்கைகளை மனுக்களாக கொடுத்து வருகின்றனர்.